இனிமேலாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்துருக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வேற நாங்கள் அந்த ஆய்வு செய்கிறோம் இந்த ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஏதோ ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொடர்ச்சியாக இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நம்மாலே இன்னைக்கு ஆட்சியில் இருக்காரு, இன்னைக்கு ஏதோ நம்ம இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய இயல்புல. ஏன்னா இன்னைக்கு இதை எதுவுமே இன்னைக்கு கண்டிக்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லை. ஆனால் என்ன நடந்தது, எதற்கு நடக்கிறது எதுவுமே தெரியாமல் அதற்கு முன்னாடியே இவர்கள் வியன்கமாக ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் நமக்கு இந்த இடத்துல மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. சமூக நலத்துறை அமைச்சராக ஆனபோது வன்னியரசு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்டில் இவர் சமூக நலத்துறை அமைச்சரானதுக்காக வைகோ பாராட்டு தெரிவித்ததாகவும், அந்த பாராட்டு போஸ்டில் ஈழத்தின் அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க வன்னியரசை புகழ்ந்ததாகவும் அவர் போட்டிருந்தார். இது நம்ம பல காலமாக நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். எப்படி மதமாற்றாக சிஸ்டமேட்டிக்காக இதுக்குன்னு இருக்கக்கூடிய குழு எப்படி வேலை செய்யுது, அந்த பொண்ணு மதம் மாறின பிறகு எப்படி அவனோட அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஒரு வழக்கறிஞர் குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். இரு பிரிவினர் இடையேயான மோதல் காரணமாக கோவிலை மூடுவது என்பது சூழலை சமாளிக்க முடியாத அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையை பிரதிபலிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் சட்டவிரோத குருசடியை அகற்ற வலியுறுத்தி இந்து முன்னணி பாஜகவினர் போராட்டம். மயிலாடுதுறையில் இருவர் தற்கொலையை மறைக்க ஆணவ கொலை என சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. வைரலாகும் சமூக வலைதள பதிவுகள். ஜோசப் விஜயுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்திப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முஸ்லிம் மதமாற்றம், இந்து குடும்பத்தை மிரட்டும் ஆமீனா அமத் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க இந்து முன்னணி கோரிக்கை. இன்றைய செய்தியில் சில நிகழ்ச்சியில் நம்முடன் நின்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பண்டிகுமார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டபுவதி கிராமத்தில் உள்ள பசுவன சுவாமி மற்றும் மண்டு மாரியம்மன் கோவில், இந்த கோயில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி. இதனால் இரு பிரிவினருக்கு மோதல் ஏற்பட்டதன் காரணமாக கோட்டாட்சியர் கோயிலை மூடி வைக்கிறார். வழக்கம் போல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் பிரச்சனை வேணாம் உனக்கும் பிரச்சனை வேணாம் முடித்து மூடிடுவோம்னு சொல்லிட்டு எப்பயுமே செய்ய அதே வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி பரம்பரை அறங்காவலர் செல்வராஜ் என்பவர் 9 பேர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரித்த நீதிபதி இரு பிரிவினருடைய மோதல் காரணமாக கோயில் எதுக்கு பூட்டி போடணும், அப்படின்னா உங்களுடைய இயலாமையை, உங்களோட எத்தனை போக்கு சோம்பேறித்தனத்தின் காரணத்தை காட்டி நீங்க கோயிலை மூடி போட்டிருக்கீங்க. யார் மோதல் இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். அதை விட்டுட்டு கோயிலை மூடி போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த இருபுறணிக்கு பிரச்சனை நீண்ட காலம் நீடித்தால் இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கார். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கோவில ஏதோ ஒரு 2 தரப்புக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் கோவில இழுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி, இழுத்து மூடுகிறோம் அப்படிங்கக்கூடியது அதுவே முதல்ல ஒரு சட்டப்படி ஒரு தவறான விஷயம். கோவில் அப்படிங்கக்கூடியது நம்ம அந்த இறைவனை நம்ம அங்க பிராண பிரதிஷ்டை செய்து வைக்கிறோம். நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு அம்சமே அது. அப்ப அந்த இடம் என்பது என்ன ஆகுதுன்னா இறைவனுடைய இடம் அப்படிங்கிறது ஆகிறது. ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறோம், அந்த இறைவனுடைய இடம் அது அப்படின்னு இருக்கும்போது அவர் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற இருக்கிற நேரத்துல நீங்க அதை பூட்டி போட்டு வைப்பான் அப்படிங்கிறது எப்படி அது சரியா இருக்கும்? ஏற்கனவே நம்ம பல வழக்குகள்லையும் பார்த்திருக்கோம். சட்டப்படியும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஜூரிஸ்டிக்ஸ் பர்சன் அப்படின்னு தான் டிஃபைனும் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நீங்க அந்த கோவிலை பூட்டி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது எந்த வகையில சட்டப்படி அது செல்லுபடியாகும்? இப்ப மத்த மதத்துல எடுத்துட்டோம்னா அது வெறும் ஒரு பிரேயர் ஹால் தான். இங்க அப்படி இல்லை.
அப்படிங்கும் பொழுது இந்த கடந்த திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இது போன்ற பல வழக்குகள் வந்து வந்திருக்கு. நம்ம அந்த சமயங்கள்ல நம்ம ஸ்ரீ டிவியில் இது குறித்து விரிவாக நம்ம பேசியும் இருக்கிறோம். அப்ப இந்த சட்டப்படி என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இங்க பகிர்ந்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அந்த மாதிரியான ஒரு ஏன்னா திமுக ஆட்சியில இதை நம்ம பார்க்கிறோம். பல கோவில்கள் இதை பண்ணாங்க தொடர்ச்சியாக. அப்ப ஒரு 2-3 உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மேல்பாதியில அந்த திரௌபதி அம்மன் கோவில்ல ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதே போல கோவிலை மூடினாங்க. அதுக்கப்புறம் கரூர்ல ஒரு சம்பவம் வந்தது, அதையும் அதே போல மூடினாங்க. இப்படி தொடர்ச்சியாக கோவிலை மூடுவதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பாக்குறது. அப்ப என்ன பண்றது, அங்க அமைதியாக அங்க என்ன முறைப்படியோ என்ன சடங்குகள் சம்பிரதாயங்களையோ அவங்க பாட்டுக்கு இயல்பாக நடந்து கொண்டிருக்கோம். ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரிவினரை போய் வேண்டுமென்றே அவர்களை தூண்டிவிட்டு அங்க ஒரு பிரச்சனை உருவாக்குது. யாராவது இந்த வழக்கு இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளு ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பாரு, அது அப்படியே பெரிய லெவல்ல பூதாகரமாக மாறி இருக்கும். அதை அப்படியே தூண்டி விட்டு சமூக வலைதளங்கள் மற்ற இது எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே அது பெருசாக்குறது. அது பெருசாக்கி அது ஒரு ஒரு பிரச்சனையாக்கி ஒரு கலவரமாகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அப்ப அந்த கோவிலை மூடிடுறது. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் மேல்பாதி விஷயங்கள் வரும் பொழுது இந்துக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடினார்கள். நம்ம அப்ப கூட இது குறித்து என்னெல்லாம் அந்த சமயத்துல நடந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த சம்பவத்தை பிரிச்சு நம்ம ஸ்ரீ டிவில நம்ம விரிவாக நம்ம பேசியிருந்தோம் அந்த நேரத்துல. அப்ப சரி, ஒருவேளை இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்க நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்கு கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா அதை தடுக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரோட ஒரு வேலை, நீதிக்குமானால் இந்து சமய அறநிலையத்துறையிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறை அப்பவும் கூட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்க எப்படி கோவிட் சமயத்துல கோவில் திறக்கப்படும், பூஜைகள் எதுவும் தடங்கள் ஏற்படாது, ஆனா மற்ற மக்கள் கோவிலுக்குள்ள செல்வதற்கு அனுமதி இல்லாமல் இருந்து அந்த மாதிரியாவது தினம் தினப்படி பூஜை என்பது கோவிலில் நடந்தாக வேண்டும், அதற்காகவாவது நமக்கு இந்த கோவில் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுதான் அந்த நேரத்துல அந்த மேல்பாதி வழக்கு வந்தது. அப்ப அதற்கு மட்டும் அன்னைக்கு அதுக்கான அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியாக தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த கோவில இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அந்த கோவிலை பூட்டு போடுறது அப்படிங்கிற சம்பவம் என்பது தடுக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, அதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மிஷினரிகள், தீக்காவினர், இவங்க எல்லாருமே விசிகா, இவங்க எல்லாரையும் வைத்து என்ன மாதிரியான வேலைகள் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இன்னைக்கு மீண்டும் அது போன்ற இதுவும் கடந்த திமுக ஆட்சியில மூடப்பட்ட ஒரு கோவில் தான் இன்னைக்கு அதற்குரிய ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கிறது. அப்ப இந்த தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்த மாதிரி கோவில்களை மூடி இந்துக்களினுடைய அந்த வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இங்க தமிழகத்துல நடந்து கொண்டு வருகிறது. அப்ப இந்த வழக்கின் மூலமாக இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பாக்குறேன். இதற்காக போராடிய அந்த வழக்கு தொடர்ந்து அதற்காக போராடிய அவருக்கு நம்ம இந்த நேரத்துல நம்மளுடைய நன்றியை நம்ம இங்க தெரிவிக்கணும். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஏதோ ஒரு இல்லைன்னா அட்லீஸ்ட் இல்லைன்னா அறங்காவலர்களுக்குள்ளார பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றது. அப்புறம் அந்த கோவில அறங்காவலர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, யாராவது ஒரு லெட்டர் போட்டிருந்திருப்பாங்க, அந்த லெட்டரை காரணமாக வைத்துக்கொண்டு அதை இந்து சமய அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்றது. அப்ப அங்க ஒரு பிரச்சனை வரும், அப்ப அந்த சமயத்திலேயே இந்த கோவிலை மூடுறது. இது போல இந்த நிகழ்வுகள் இங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறதா கூட நம்ம பார்க்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்துருக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வேற நாங்க அந்த ஆய்வு செய்யறோம் இந்த ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி தினம் ஏதோ போட்டோ ஷூட்லாம் நடத்தி போட்டுட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தை மதித்து இனியாவது நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் இது நிறைய ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலம் கொடுத்து சீல் வைத்து மூட வேண்டும் இந்து முன்னணி போராட்டம் நடத்தியது. இந்து முன்னணி தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவட்டார் சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் ஆர் டி சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்து திருமண மண்டலத்தில்
வச்சிருந்தாங்க. இந்த திருமண மண்டபத்தில் வைக்கப்படும் இதற்கு ஏன்னா ஒரு மாவட்ட தலைவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் மாவட்டம் முழுவதும் பெரிதாக மாவட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் என்ற பாஜக நிர்வாகிகள் எல்லாம் மீண்டும் வந்து திருவட்டார் சந்திப்பில் திடீர் போராட்டம் ஏற்படுத்தினார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வைத்து கைது செய்தார்கள். இவர்களையும் வந்து குளித்துறை மற்றும் தக்கல் உள்ள மாவட்டத்தில் 6 இடங்களில் வந்து இந்த மாதிரி போராட்டம் இருந்தவர்களை கைது செய்து வச்சிருக்காங்க. இந்த கைது செய்து வச்சு இந்த நார்மம், இந்த ஆர்டி சுரேஷ் இவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இருக்கும்போது அவங்களோட கார் இருந்தது. இந்த கார் என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்கார சங்கிலியை லாக் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் தெரியல. அதாவது கைதியில் காரணம் தனியாக போயிருமான்னு தெரியல. லாக் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க. இதில் பார்த்து இந்து நிர்வாகிகள் ஒரு போலீசார் கடுமையான வாக்குவாதத்தில் இருக்கலாம். இந்த வாக்குவாதம் சொற்போட மற்ற பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியை அடிப்பாங்க. ஏற்கனவே அது சட்டவிரோதமாக இயங்குதுன்னு சொல்லி அதற்காக வந்து அது இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நீதிமன்ற ஆணையம் இருக்கிறது. ஆனாலும் சட்டத்தை நாங்கள் என்னைக்கு மதிச்சிருக்கோம், இதுக்கு மட்டும் மதிக்கிறது அப்படிங்கிற விதமாக இன்னைக்கு கன்னியாகுமரியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம விஜய் ஏற்கனவே நம்ம திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னோம், இங்க தொடர்ந்து வந்து ஜப வீடுகளும் சர்ச்சுகளும் மசூதிகளும் எங்க புற்றீசல் போல முளைத்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது, ஆனா எந்த காட்சியும் மாறவில்லை அப்படிங்கிறது போலதான் இன்னைக்கு இந்த விஜய் ஆட்சியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஜோசப் விஜய் வேற ஆட்சியில் இருக்கார். இன்னைக்கு அவர்களுக்கு ஜோசப்பே ஆட்சியில் இருக்கிறது மாதிரியான ஒரு நினைப்புலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஏன்னா அதற்கு சாட்சியாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சட்டசபையிலேயே வந்து சுவிசேஷ கூட்டம் நடத்தினாரு சபாநாயகர் பார்த்தோம். அதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா அங்கங்க வந்து இவங்களுக்கெல்லாம் ஆதவர்ஜுனவா, இந்த ஜேசிடி பிரபாகர் அதாவது சபாநாயகர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து எங்க கிறிஸ்துவ விழா நடந்தாலும் இவங்க அங்க போய் கலந்து கொள்றதும். இவங்க இப்ப என்ன சொன்னாரு, திடீர்னு ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் பேசும்பொழுது அன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அதுல கலந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து பேசும்பொழுது சத்துருக்களினுடைய மத்தியில வந்து இன்னைக்கு விஜய் ஆட்சி புரிகிறார், அதாவது விஜய்க்கு ஏதோ இந்தியா முழுவதும் எதிரிகள் இருக்கிறதாகவும் அதற்கு மத்தியில அவர் வந்து ஜோசப் விஜய் வந்து ஆட்சி புரிகிறார், ஜோசஃபே வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும், இந்த மாதிரியாக இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய ஒரு ஆதிக்கம் வந்து எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் நிலைவரிக்கிறது பார்க்கும். விஜய் ஆட்சி பொறுப்பை கூட ஏற்கல. அதற்கு முன்னாடியே வந்து தாவிகா பேர்ல திருப்பத்தூர் பகுதிகள், திருப்பத்தூர் வாணியம்பாடி பகுதிகள்லாம் போஸ்டர் ஓட்டப்பட்டதை பார்க்கிறோம். கிராமங்கள் தோறும் வந்து சர்ச்சுகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் தாவாக்கிய பரல வச்சார். ஆனா அது தாவிகாவினர் வைக்கல அப்படின்னு சொன்னாலும் யார் அதில் வைத்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரியல. அது மாதிரி எந்த தகவலும் இல்லை. இதுவரை யாரும் அதை கைது செய்யப்படவும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட விஜய் இதுக்கு எதற்கும் கண்டனம் தெரிவித்ததாகவும் தெரியவில்லை. தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சுவிசேஷ கூட்டங்கள்ல போய் நடந்து கொள்கிற பழக்கம், ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒண்ணுக்கு கூட ஜேசிடி பிரபாகர் போய் கலந்து கொண்டு இந்த மத போதனை பண்ணுவதற்கு போனதாக கூட அது மாதிரியான போஸ்டர்கள் கூட நம்ம இன்னைக்கு வர்றதை பார்க்கிறோம். அப்ப இயல்பாகவே ஏற்கனவே எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காது, அந்த சட்டத்தை மதிக்க கூடாது என்று செயல்படக்கூடிய இவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற இதுல இன்னைக்கு ரொம்ப தைரியமாக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, ஒரு இடத்துல பட்டியலின மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு இடத்தை இவங்க ஆக்கிரமிச்சு இவங்க கட்டியிருந்தாங்க ஒரு சர்ச். அந்த நிலத்தை மீட்கிறாங்க. அவங்க அந்த நிலத்தை மீட்டதுக்காக அவர்களை எரித்து கொள்ள முற்பட்டார்கள். அது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் இல்லாமல் அவர்கள் முன்னாலேயே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொடர்ச்சியாக இவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நம்மாலே இன்னைக்கு ஆட்சியில இருக்காரு, இன்னைக்கு ஏதோ நம்ம இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய இயல்புல. ஏன்னா இன்னைக்கு இதை எதையுமே இன்னைக்கு கண்டிக்கிறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்லை. அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு அதை செய்து வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர்லயும் நடந்திருக்கிறதாக, அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்திலையும் நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்ப கோவில், அதாவது இந்த மட்டும் அராஜகம் இல்லை, கோவில்கள்ல கூட என்ன பண்றாங்களா, கோவில போய் விஜய் போட்டோ வைக்கிறாங்க, கருவறையில கொண்டு விஜய் போட்டோ வச்சு அங்க போய் அதை வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினதையும் நாம பார்க்கிறோம். அப்ப நீங்க கோவில கூட போய் நீ உங்களுடைய உரிமைகளை எல்லா இடத்திலையும் இன்னைக்கு வந்து தடுக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். காலம்பட்டி பார்த்தோம், காலம்பட்டியிலும் இதே போல அந்த சர்ச்சு நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு, எந்த கட்டுமான பணிகளும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது.
ஏற்கனவே வந்து அது பல பிரச்சனைகளுமாயி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் என்ன பண்றாங்க, விஜய் அன்னைக்கு ஆட்சி இன்னைக்கு வந்து பதவி இருக்கிறாருன்னா அன்னைக்கு ராத்திரியே வந்து அந்த சர்ச்சை வந்து அவங்க கட்ட முற்படுகிறார்கள். அதுக்கு வந்து போலியாக நாங்க வந்து இது பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை காமித்து கட்ட முற்பட்டார்கள். அதையும் பார்த்தோம். அதற்கும் இந்துக்கள் நீதிமன்றத்துல சென்று அவர்கள் இந்த வழக்கை தொடுத்து அதுக்கப்புறம் அதை தடையாணை வாங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி தடையாணை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அந்த இடத்தில் தொடர்ந்து பிரேயர்கள் நடக்கிறதாக நம்ம கேள்விப்படுகிறோம். அப்ப தொடர்ச்சியாக நீங்க என்னதான் நீங்க சட்டத்து மூலமாகவோ என்ன நீங்கள் போய் வாங்கி வந்தாலும் கூட நாங்க வந்து அதை எதையும் மதிக்க மாட்டோம், நாங்கள் இதை செய்து கொண்டே தான் இருப்போம் அப்படிங்கக்கூடிய போக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதிகரித்ததை தான் இது காண்பிக்கிறது. இதற்காக இந்துக்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ எல்லா இடங்களிலும் இதை எதிர்த்து அவர்கள் அதிக அளவுல போராடி கொண்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழகம் கிறிஸ்தவமயமாகி வருகிறது என்பதையே இது காட்டுகிறது. தமிழகத்தில் சமீபத்தில் வந்து 29/6/2026 மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சாத்தாங்குடி கிராமம், இங்கே ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் என்பவரும் ஓபிசியை சேர்ந்த திவ்யதர்ஷினி என்ற பெண்ணும் வயது 17, பார்த்திபன் 19, திவ்யதர்ஷினிக்கு வயது 17. உங்களோட டிஃபரன்ஸ் பாருங்க, 17. இன்னும் திவ்யதர்ஷினி இன்னும் முழுமையான, அதாவது எப்படி சொல்றது, அடல்சன்ட் ஏஜ் வரல, ஆனால் 19. இன்னையிலே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு கொட்டகையில வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக வந்துருது. தற்கொலை செய்தவன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா வந்து மயிலாடுதுறை சீராடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் வரங்க வட்டாட்சியர் தலைமையில வந்து அந்த மேற்கனும் அந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கக்கூட அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த கூட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல வந்து 2 பேர் தரப்புலும் முக்கிய கோரிக்கை வைக்கப்படும் போது பார்த்திபன் தரப்புல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா வந்து அவருக்கு வந்து அந்த அவருடைய உடற்கூறு ஆய்வு வந்து ஃபாரன்சிக் மட்டும் தடவியல் சோதனை மூலம் எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் பண்ணணும். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலை, ஒரு மனை பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பார்த்திபன் தரப்பில் பேசப்பட்டது. அதே இவர்கள் தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதுல சமூக வலைத்தளத்தில் சில கேள்விகள் இதுல வைக்கப்படுகிறது. என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு பார்த்திபன் ஒரு 19 அதிகாரன், அந்த பெண் ஒரு 17. இதுல ஆணவ கொலைன்றது எங்கே வருகிறதுன்றது ஒரு விஷயம். என்ன காரணம்னா, ஒரு அடல்சன் ஆக்சுவலா இது போக்சோ ஆக்ட்ல தான் அது போகணும், அந்த இது போகல. அப்படி இருக்க பொழுது எந்த ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விசிக தரப்புல இருந்து வீடு வேண்டும், எங்களுக்கு அரசு வேலை வேணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபத்தி கோரிக்கை வைக்கப்படுது. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக இதில் ஒரு விவாத பொருளா இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது வந்து ஆணவ கொலையா அப்படிங்கிறதே முதல்ல தெரியாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, விசிகாவினர் இந்த செய்தி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறார்கள். அப்ப அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வரும் பொழுது இது வந்து வெறும் ஒரு தற்கொலை தான். அதாவது அந்த பெண் வந்து இறந்தது, முதல்ல அந்த பெண்ணோட அந்த உடற்கூறாய்வு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அதை வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து வெறும் வந்து தற்கொலை தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி தற்கொலை தான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மீட்டிங், அந்த போராட்டத்தில இருந்தே ஒரு ஆள் வந்து திருமாவளவனுக்கு போன் பண்றாரு. அடுத்த கட்டம் என்ன பண்றது, தற்கொலைன்னு வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஆடியோ இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல லீக் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த நேரத்துலதான் திருமாவளவன் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை வைக்க சொல்லி கேட்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை வச்சு உங்க போராட்டத்தை தொடர்றாங்க. என்ன போராட்டம், இந்த பார்த்திபன் அவருடைய அந்த உடல்கூறு ஆய்வு ரிப்போர்ட் வந்து வீடியோகிராஃப் பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலைகள் வழங்கணும், வீட்டு மனை பட்டா கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு பல கோரிக்கைகளை அதுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வந்து எங்ககிட்ட நீங்க தரணும் இப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த பிரச்சனையை இன்னும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் அந்த போராட்டத்தை தொடர்கிறார்கள். அப்ப இவங்க பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்க, இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்தும் இதுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப எப்படி ஒரு அரசாங்கத்தை மிரட்டி இவங்க வந்து செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்டும் வந்து அதுலயும் தற்கொலை என்று வந்திருக்கிறது. நான் உடல்ல எந்த விதமான காயங்களும் இல்லை, எதுவும் இல்லை, இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தும் அந்த பையனுடைய ரிப்போர்ட்டும் வந்துருது. அப்ப என்ன நடந்தது, ஏது நடக்கிறது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஏன் ஒரு ஆணவ கொலை என்று எதற்காக சித்தரிக்க வேண்டும்?
அவர்களை வந்து பிசிஆர் ஆக்டின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனா என்ன நடந்தது, எதற்கு நடக்கிறது எதுவுமே தெரியாம அதற்கு முன்னாடியே இவர்கள் வியங்கமாக ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் நமக்கு இந்த இடத்துல மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி உண்மையிலேயே அந்த ஜாதி மக்களுக்காகத்தான் நாங்கள் வந்து செயல்படுகிறோம், அவர்களுக்காக நாங்க இவ்வளவு தூரம் எல்லாமே நாங்க பண்றோம், அதற்காக தான் இந்த போராட்டம் நடத்தணும், அதுக்கான கட்சி நாங்கள் அப்படின்னு எல்லாம் இவங்க கிளைம் பண்ணுவாங்கன்னா இதை ஏன் வேங்கை வாசல்ல நீங்க செய்யல? பட்டியலின மக்களுக்கு திமுக ஆட்சியில் அவ்வளவு துரோகம் நடந்த போது ஏன் இதெல்லாம் நீங்க அங்க போய் செய்யல? அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க வச்சு இந்த மாதிரியான கள்ள கம்ப்ளைண்ட்டுகளை எல்லாத்தையும் நீங்க கொடுத்து அந்த ஒரு ஜாதியை வைத்து கொண்டு அவர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நீங்க இது ஒரு அரசியலாக்கி இன்னைக்கு இந்த அரசியலை விசிகா தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இவர்கள் அதை முன்னெடுத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திரும்ப பேசும் பொழுது ஒரு டயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, நீ போய் மத்த ஜாதி பொண்ணுகளை தூக்கிட்டு வான்னு இந்த பசங்களை வந்து மூளை செலவு செய்து இந்த சமுதாயத்து இளைஞர்களை இந்த வழியில கொண்டு போக வச்சதே அவர் தானே. இந்த இளைஞர்களை நீங்க அவர்கள் பெண்களை எப்படி ஒரு மனநிலையில அவங்கள பார்க்க வச்சது இவர்கள் தானே. ஒரு காதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஒரு மென்மையான ஒரு உணர்வு, அந்த ஒரு 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 விஷயத்தை நீங்க பயன்படுத்தி அதை ஒரு ஜாதி அரசியலுக்காக அதை பயன்படுத்தி அதை வைத்து கொண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஆணவ கொலை என்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து இயல்பாக இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே ஒரு காதலாக இருந்தாலும் கூட அதையும் கூட இந்த கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையும் அங்க ஏற்படுத்தி இதனால எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சமூகத்தினுடைய இதுல என்ன மாதிரியான இதை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கட்சி இந்த பட்டியலின மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வி அதுக்கு அடுத்து வருது. வேங்கை வாசல் நீங்க போராடல, கடைசி வரைக்கும் நீங்க போராடல, கடைசி வரைக்கும் நீங்க அந்த மக்கள் நாங்க தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம்னு கூட சொல்லி ஒதுங்கி இருந்தாங்க. அப்போ நீங்க போய் அந்த மக்களுக்காக நீங்க ஒண்ணும் பார்க்கலையே, பண்ணலையே. அப்படி இருந்துட்டு இப்ப இதுக்கு நீங்க வந்து திடீர்னு ஒரு போராட்டம் நடத்துறோம், திடீர்னு இதுக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன என்கிறக்கூடிய கேள்வி நமக்கு இங்க வருது இல்லையா? அப்ப வேண்டுமென்று ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவதற்கான ஒரு வேலையை தான் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம இதுல இருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கட்சி விசிகாங்கிறது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சியாகத்தான் நாம் பார்க்கணும். ஏன்னா நீங்க அந்த ஜாதியை மேம்படுத்துவதற்காக நீங்க வந்து செயல்படல, சமூகத்துல தொடர்ச்சியாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையவே தொடர்ச்சியாக நீங்கள் வைத்திருக்க விட்டுமே விரும்புகிறீர்கள் அப்படி என்கக்கூடிய ஒரு நிலைதான் வருது. இந்த வழக்குல இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. நீங்க ஏற்கனவே கூட சமூக வலைதளங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க இதை இறந்த உடனே இந்த வீடு வேண்டும், அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எதுக்கு உடனடியாக இது என்னன்னே தெரியாம வைக்கிறாங்க, அப்ப இந்த கோரிக்கையை விற்பதற்காகத்தான் இதை ஆணவ கொலை என்று சித்தரிக்கிறார்களா அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இருக்கலாம். ஏன்னா அரசியல்ல வந்து இவங்க இந்த விசிகா கட்சி என்னைக்குமே இந்த மக்களுக்காக போராடியதாக சரித்திரம் இல்லை, இவர்களுடைய சுயநலத்துக்காக தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கார்கள் என்பது ஏற்கனவே விசிகால இருக்கும் பொழுது திமுக கூட இருக்கும் பொழுதே திருமா சொன்னது நான் பேனருக்காக தான் அங்க இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது இவ்வளவுக்கு பின்னரும் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு சமூகங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குனால இந்த கட்சி என்பது தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாகத்தான் நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த தேவையில்லாத என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தி இது இவ்வளவு தூரம் இதை பெருசாக்கிய யார் அதை செய்தார்களோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சில தலைவர்கள் சந்திப்பதும் கட்சி மாறுவதும் நடைபெறும் விஷயம். ஆனால் இது வந்து இங்கே மட்டும் நடைபெறலை, எல்லை தாண்டி நடைபெறுகிறது. சமீபத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழக அமைச்சர்கள் வரவு இங்கே அதிகமாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு
இதுக்கு முன்னாடி ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இலங்கை பதவியேற்ற உடனே வந்து சந்தித்து போனார். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக தேசிய மக்கள் முன்னணி தலைவர், இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களும் வந்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் விஜயை சந்தித்து சென்றுள்ளார். இது வந்து ஒரு புரியாத விஷயமா அவர்களுடைய எதற்காக ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயம் இவர்கள் மூலமா இவர்களால் ஒன்றும் வெளியுறவு கொள்கையை மாற்றப் போவதில்லை. ஏன்னா இவர் முதலமைச்சர், அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்படி இருக்கப்படும் போது இவர்களால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத போது என்ன காரணத்துக்காக அவர்கள் இதற்கால் ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு செயல்கள் செய்து ஊடகமாக மக்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கிற விஷயம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிக அளவுல இலங்கையை சார்ந்தவர்கள் வருவதும் போவதும் சந்திப்பதும் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் வந்து இங்க பல வீடியோக்களை நாம் வந்து இங்க வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பாக திரு பாலகௌதமன் அவர்கள் பல விஷயங்களை விரிவாக பேசியிருந்தார். இன்னைக்கு வந்து விஜயை சந்திச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு வந்து குறிப்பாக அவர் வந்து மலையக பகுதியை சேர்ந்தவர். மலையக பகுதியை சேர்ந்தவர். இன்னைக்கு அவர் வந்து சந்திச்சிருக்கார். அப்படி விஜயை சந்திக்கும் பொழுது இந்த விஜயை சந்திப்பு வரைக்கும் தான் நமக்கு வந்து செய்திகள் வந்து நமக்கு வந்திருக்கு. ஆனா விஜயை சந்தித்து இவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், என்ன கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத பத்தின செய்திகள் இந்த தமிழகத்துல எங்க வந்த மாதிரி தெரியல. ஆனா அதே நேரத்துல இலங்கை தரப்புல இருந்து வந்துட்டு வரக்கூடிய செய்தி, அங்க வந்து வரக்கூடிய பத்திரிகையில அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த எம்பி வந்து விஜயிடம் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையில வந்து சர்வ கட்சி மாநாட்டை நடத்தணும், அதாவது அனைத்து கட்சி மாநாட்டை வந்து விஜய் நடத்த வேண்டும். அந்த மாநாட்டில் வந்து அவங்க என்னன்னா, இலங்கை தமிழக மக்கள் நலனுக்காக அதை நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த செய்தியை நம்ம முழுமையாக உள்ள போய் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறை வந்து ரொம்ப பலவீனமானது. இந்த ஆட்சி முறையை மாற்றமைக்க வேண்டும். இதன் மூலமாக தான் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு வந்து, இலங்கை தமிழ் மக்களுக்கு வந்து நன்மை ஏற்பட முடியும். ஏற்கனவே தமிழ் ஈழ கோரிக்கையினுடைய ஒரு இதை வந்து அன்னைக்கு ஈழத்துக்காக போராடிய மக்கள் இதை வந்து நம்ம தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை வந்து அப்பொழுதுதான் அதை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில அவங்க பேப்பர்ல வந்து செய்தி என்பது வெளியிட்டிருக்கிறது. அப்போ ஒரு இலங்கையில வர வேண்டிய ஒரு மாற்றத்திற்காக, அதாவது அவங்களுடைய உள்ளாட்சியில உணரக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை எதற்கு தமிழகத்துல வந்து சர்வகட்சி மாநாடை கூட்டி இதற்காக தீர்மானம் போட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுது. இன்னொரு நாட்டினுடைய விவகாரங்கள்ல இங்கே தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் வன்னியரசு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது அவர் அமைச்சராக ஆன பிறகு, சமூக நலத்துறை அமைச்சராக இருப்பவர், சமூக நலத்துறை அமைச்சராக ஆனபோது வன்னியரசு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல இவர் வந்து சமூக நலத்துறை அமைச்சரானதுக்காக வைகோ வந்து பாராட்டு தெரிவித்ததாகவும், அந்த பாராட்டு போஸ்ட்ல வந்து ஈழத்தின் அமைச்சராக நீங்க இருக்கீங்க வன்னியரசை புகழ்ந்ததாகவும் அவர் போட்டிருந்தார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே கூட வன்னியரசு ஒரு பேட்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஈழத்துக்கா போது எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கோம், கள்ளத்தனமாக கள்ளத்தோணியில போனது, ஆயுதங்கள் கடத்தினது, இதை பத்தி எல்லாம் வந்து சீமானை விட நாங்கள் தான் எல்லாமே செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டி வந்து வந்தது பார்த்தோம். அப்பயும் கூட அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து அவர் வந்து இன்னைக்கு விஜயனுடைய அமைச்சரவையில ஒரு முக்கிய அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருப்பதுடன் இந்த சந்திப்புல அவரும் கூட இருந்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துக்கு ஏற்கனவே வந்தது அர்ஜுனன் ராமசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி வர்றாரு. அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இங்க வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து விஜய்க்கு வந்து கோரிக்கை வைக்கிறார். அப்போ வந்து கச்சத்தீவை மீட்பதுடன் இந்த இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் தமிழகத்தோடு சேர்த்து ஒரு தனி மாகாணமாக அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் வைத்து ஏற்கனவே அங்க பேசுகிறார். அப்ப அந்த பிரிவினையை இங்க வந்து ஒரு பிரிவினைக்கு எங்க வந்து எப்படி அதோட கோத்து யாரெல்லாம் பேசுகிறார்கள்னு பாருங்க. இந்த பிரிவினைவாதம் எங்க இருந்து வருகிறது? மீண்டும் அந்த எல்டிடியினுடைய பிரிவினைவாதம் தலை தூக்குகிறதா? அதே அர்ஜுனன்
இங்க வரார். இங்க வந்து என்ன பேசுறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாநாட்டுல கலந்துக்கிறார். அங்க வந்து எல்டிடியினுடைய இதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்த வரும் தொனியில இன்னைக்கு அவர்களையும் காப்பிட்டு அங்க பேசுகிறார். தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பத்தி ஒரு டிப்ளமேட்டிக் விசால வந்த ஒரு எம்பி இங்க வந்து தமிழகத்துல வந்து இது குறித்து அவர் பேசிட்டு போறார். அப்படி ஒரு அங்கிருந்து வந்த வேற ஒரு நாட்டு எம்பி இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது என்பது சட்ட விதியில் இருக்கும் பொழுது, அதுவும் இந்த நம்ம இங்க தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை பத்தி அவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கிற போது அவரை வந்து நியாயமாக இந்த அரசு என்ன பண்ணிருக்கணும், டீபோர்ட் பண்ணிருக்கணும். ஆனா அதை இவர்கள் செய்யவில்லை. ஒரு கண்டனம் கூட இவர்கள் தெரிவிக்கவில்லை. எப்படி ஏன் பேசலாம் அப்படின்ட்டு. இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செர்ஜியோ கோர் அப்படிங்கக்கூடிய அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு டிப்ளமேட்டிக் இதில் வரும்போது அவர் விஜயை சந்திக்கிறார். விஜயை சந்திச்சுட்டு விஜயினுடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அவர் ஒரு ட்வீட் போறாரு. அந்த ட்வீட்ல வந்து நாங்கள் எங்க இரு நாடுகளுடைய முன்னேற்றத்தை பத்தி நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு அவர் அதுல பேசுறார். அப்ப இரு நாடுகள் அப்படின்னு எங்கள் இரு நாடுகள் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல இது பிரிவினைவாதமா இல்லையா? ஒரு தனிப்பட்ட பிரதேசத்தை நாடு என்று அறிவிப்பது எப்படி ஒரு அப்ப இந்த இடத்துல நம்ம இதை பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இதே போல அமெரிக்கால இருந்து அவனுடைய அம்பாசிடர் அந்த எரிக் செட்டி அப்படிங்கிறவர் துணை தேசிய ராஜதந்திரத்தை பத்தி பேசியிருக்கிறார். அப்ப அமெரிக்காவினுடைய ஒரு பிரித்தாலும் அந்த ஒரு பிரிவினை பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக தான் செர்ஜியோ கோர்னுடைய ட்வீட்டையும் பார்க்கணும். அப்பயும் இதற்கு வந்து விஜய் எந்த விதமான மறுப்பும் தெரிவித்ததாக தெரியவில்லை. இன்னைக்கு விஜய் அரசு என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிறதை நாங்கள் சொல்வதை நிறுத்திட்டு இனிமே வந்து இந்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திய அரசுன்னு சொன்னோன்னே எல்லாருமே இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை விட்டுட்டான், இந்திய அரசுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடவும் செய்தார்கள், அதை வரவேற்கவும் செய்தார்கள். ஆனால் அதில் இந்த அடிப்படையில் இந்த பிரிவினைவாத அடிப்படைகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்திய அரசு என்று சொன்னது கூட ஒரு மோசமான தமிழ்நாடு. என்னது மத்திய அரசு, நீங்க இந்திய அரசுன்னு சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடு எங்க? அப்ப அது ஒரு பிரிவினைவாதமாகத்தானே இங்கே பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அதே நேரத்துல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பியான ராஃப் ஹக்கீம் அப்படிங்கிறவரை ஆதவர்ஜினாவை சந்திக்கிறாரு. ஆதவர்ஜினா யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அமைச்சர்ல ஒரு அமைச்சர் விஜயினுடைய இதுல கேபினெட்ல. அந்த ராஃப் ஹக்கீம் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுடைய ISI அமைப்பினுடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க ஏற்கனவே இவர்களுக்கான ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல அவரும் கலந்துக்கிறார். இன்னும் வேறு சில தவிக அமைச்சர்களும் அவர்களோட கலக்குறாங்க. இதை தவிர இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் ஷாஜகான் அவர் என்ன பண்றாரு, அவரும் இந்த ராஃப் ஹக்கீமையும் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாம பத்யுதீன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரையும் அவங்களும் மீட் பண்றாங்க. அந்த பத்யுதீன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இலங்கையில நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பாம்பு பிளாஸ்ட் அதுல வந்து தொடர்புடையதாக இருந்து அவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் வந்து அந்த வழக்கில இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியில வந்தவர் அப்படிங்கிறது செய்தி. அப்ப இந்த சந்திப்புகள் இவையெல்லாம் எதை நமக்கு வந்து இங்க உணர்த்துறது, தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஏதோ கிறிஸ்தவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுடைய கிறிஸ்தவர்கள் ஆட்சித்தான் இருக்கிறது என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஸ்டர்களும் சர்ச்சுகளும் கொண்டாடுவதையும் நம்ம இன்னொரு பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வைத்து இங்க பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு இங்க அச்சிடுகிறதோ, ஒரு மிகப்பெரிய பிரிவினைக்கான ஒரு விதை இங்கே இப்ப விதைக்கப்பட்டு அது வளர்ந்து கொண்டு வருகிறதா அப்படி என்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது வந்து இப்ப இன்னைக்கு இலங்கையினுடைய பயங்கரவாதத்துக்கும் இன்னைக்கு தமிழகம் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா, அதனுடைய சதிவலை இங்கிருந்து அதற்கு ஆரம்பமாகிறதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்கு இது வருகிறது. இதையெல்லாம் இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் அரசு தெரிந்துதான் ஊக்குவித்து வருகிறதா இல்ல தெரியாமலேயே அது நடந்து கொண்டிருக்கிறதா, இந்த கேள்விகளுக்கு நம்மளால வந்து இன்னைக்கு விடை இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விஜயை மட்டும் சந்திக்கவில்லை, உதயநிதியையும் சந்தித்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு உள்ள வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இதே நேரத்துல இப்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும்.
பாஜக கட்சியிலிருந்து வெளிவந்த அண்ணாமலை இன்னைக்கு வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை வைத்து நடந்து கொண்டிருக்கார். அது பிற்காலத்தில் நாங்கள் அரசியல் கட்சியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு போய் ஏற்கனவே அவர் ஃபெட்னால போய் கலந்து கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சையானது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஃபெட்னால போய் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த சூழ்நிலையில அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். அங்க போய் அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழர்களை ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்தில் அடைக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு இனமாக ஒரு பெரிய ஒரு இதுவாக நம்ம பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியில வச்சு ஒரு தனி இனமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவன் தான் இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம், இல்ல தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய இது ஒரு பிரிவினைக்கான ஒரு விஷயமாகத்தானே இதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு அவருடைய அந்த ஒரு பேச்சு, இது அனைத்தையும் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு விழித்து கொண்டு இது தீவிரமான நடவடிக்கை கண்காணிப்பை மேம்படுத்தி இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சேர்ந்த பாஜக பிரமுகர் சுரேஷ்குமார், இவரோட மகன் ஆகாஷ். இந்த ஆகாஷை ஆமினா சமத் என்ற ஒரு பெண் மூளைச்சலவை செய்து மதுரைக்கு கூட்டி போய் அங்க இருக்க ஒரு பள்ளிவாசல் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா மதம் மாற்றிருக்காங்க. இது குறித்து ஆகாஷ குறித்து பெட்ரோல் காணா அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்பட போகும்போது அவர் விட்டுட்டு வெளியேறி அமினா சமத்தோடு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மதம் மாற்றிருக்காங்க தெரிஞ்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு தொலைபேசி வாயிலாக அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. தொலைபேசி வாயிலுக்கு கூட தொலைபேசியிலே அமினா சமத் அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. கொலை மிரட்டல் விடுத்தது இல்லாமல் முடித்த பிறகுதான் அதுக்கப்புறம் அமினா சமத்தோட போலீஸ் விசாரிச்சு போடும்போது அவரோட சமூக வலைதள கணக்கை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆய்வு செய்யப்படும் தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிறுமியின் நிர்வாண படங்கள் முதல்ல இருந்திருக்கு. பல்வேறு மாணவர்களோட கணக்குகள் தொடர்பு வைத்திருக்காங்க நன்றாக தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்து முன்னணியர் காவல் கண்காணிப்பு புகார் அளித்து அந்த பெண், அந்த நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த சிறுமியின் போட்டோ யாருன்னு விசாரிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணி அவர்களிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். மேலும் இவரோட சமூக வலைத்தளங்கள் மூலமாக யாரோட தொடர்பு இருக்கார், இதன் மூலம் இவர் எத்தனை பேர் மதம் மாட்டிருக்கார் என்பது கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது காத்திருக்காங்க. இந்த செய்தியை எடுப்பாங்க. இந்த அமீனா அமத் அப்படிங்கிறவங்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கார்கள். இந்த வழக்கு குறித்து நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆகாஷ் என்பவரை இவர் மதம் மாற்றுவதற்கு முன்னாடி, ஏன்னா இப்ப இந்த ஆகாஷை தான் இப்ப லேட்டஸ்டா அவர் மதம் மாத்தி அவருடைய கஸ்டடியில வச்சிருக்காரு அப்படின்னு கூறப்பட்டது. அவங்க 2 பேருக்கு திருமணம் நடந்து இருக்கிறதா என்பதை பத்தின தகவல் நமக்கு இல்லை. ஆனா இந்த அமீனா அமது ஏற்கனவே குமரேசன் அப்படிங்கிற ஒரு ஆளையும் மதம் மாற்றி திருமணம் புரிந்திருக்கிறார். அதற்கு அடுத்ததான் இப்ப ஆகாஷ்ங்கிறவர் இவர் வலையில அவர் சிக்கிறார். இப்ப இந்த ஆகாஷ் இவருடைய வலையில சிக்கின உடனே இவரை என்ன பண்றாரு, மதம் மாற்றுறதோடு மட்டுமல்லாம அவரை மதுரைக்கு ஒரு இடத்துல பயிற்சிக்கும் அவங்களே அனுப்புகிறார்கள். அது வரைக்கும் இந்த பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போறாரு. அங்க மதுரையில போய் இவர் படிக்க போறது மதரசா கல்வியை இவர் படிக்க போகிறார். அதுக்கப்புறம் இவர் இவருடைய கெசட்லயும் இவருடைய பேரை மாற்றியதுக்கு பிறகுதான் அவங்களுடைய பெற்றோருக்கு இந்த விஷயங்கள் தெரிகிறது. அப்ப இந்த ஆகாஷ் அவங்களுடைய மொபைல் பெற்றோர்கள் இடத்துல இருக்கும் பொழுது அவங்க அந்த மொபைலை ஆய்வு செய்கிறார்கள். அப்ப அந்த மொபைலை ஆய்வு செய்யும் பொழுது நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அவர் பேர்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 அக்கௌண்ட்டுக்கு மேல வச்சிருக்காரு. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து அவர் உருது மொழியில எல்லாரிடமும் பேசியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய சேட் பண்ணிருக்காருங்கக்கூடியதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியான ஒரு ஆபாச வீடியோ ஒன்றும் அது யாருக்கோ சில பேருக்கு பகிரப்பட்டிருந்திருக்கின்றன. அதை தவிர வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பல தகவல்கள் அவங்களோட பகிரப்பட்டதாகவும் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரி, அருணாச்சல பெண்கள் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீ ஐயப்பா பெண்கள் கல்லூரி, இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இந்த ஆகாஷ், அதாவது மதம் மாறி துலுக்கனா இப்ப மதம் மாறி இருக்காரு, அந்த ஆகாஷ் ஒரு துணிக்கடையில வேலை பார்க்கிறார். ஆண்களுக்கான ஒரு துணிக்கடை. அந்த துணிக்கடை ஜாக் அப்படின்னு இருக்கு. அந்த துணிக்கடையில அவர் பணிபுரிகிறார்.
அந்த துணிக்கடையில அந்த துணிக்கடையினுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கும் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் இடையில நிறைய லிங்குகள் இருந்திருக்கு. மாணவிகளுடையது. எதற்காக அவ்வளோ பேருடைய விஷயங்கள், லிங்குகள், அட்ரஸுகள் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆகாஷோட சேர்த்து ஜான் சசியன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரையும் கூட இவங்க அந்த மதமாற்றம் கொண்டு போகும்போது அவரும் சேர்ந்து மதமாற்றப்பட்டிருக்கிறார், அந்த ஜான் சசியன் என்கிறவர். அது மட்டும் இல்லாம காலேஜ் கேஷுவல் அப்படிங்கக்கூடிய ஒரு துணிக்கடை இருக்கிறது. அங்கேயும் இது மாதிரி பல பேர் பல மதமாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதை தவிர சாரோடு பகுதி அதுல ஒரு பெண்ணை மதமாற்றி ஒரு வயதானவருக்கு திருமணமும் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படிங்கிற செய்திகளையும் சேர்த்துதான் அவர்கள் அந்த மனுவில் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவை, அந்த கோரிக்கையை, அதாவது இந்த ஆகாஷனுடைய பெற்றோர் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவை நம்ம முழுவதுமாக நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு திட்டமிட்ட ரீதியிலான ஒரு மதமாற்றம் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த திட்டமிட்ட ரீதியிலான மதமாற்றத்திற்கு என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். ஒண்ணு காதல், இன்னொன்னு இந்த மாதிரியான ஆபாச வீடியோக்கள். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மீது அவர்களை வைத்து அவர்களை மயக்கியோ அல்லது அவர்களுக்கு தெரியாமையோ இல்லை ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து ஏதாவது ஒரு பண்ணி ஒரு செக்ஷுவல் ரீதியான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களை அதை வைத்து மதம் மாற்றுவது. இது ஏதோ நம்ம ஊர்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா சமீபத்துல இங்கிலாந்துல இருந்து ஒரு பார்லிமெண்ட் குழு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, பகீர் குற்றச்சாட்டை ஒண்ணு அந்த சமயத்துல வச்சாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கேங் அவங்க அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல கூடிய பெண்களை எல்லாம் இந்த மாதிரி செக்ஷுவல் ரீதியாக அவங்களை ஹாராஸ் பண்ணி அவர்களை மதம் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் ஒரு இது நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கொடுமை பெண்களுக்கு அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் வந்ததை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அங்க வந்ததையும் இன்னைக்கு கன்னியாகுமரியில நடந்திருக்க கூறதையும் பாருங்க, என்ன வித்தியாசம். அப்போ உலகம் முழுவதும் இந்த நடைமுறை இதுக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத துலுக்கர்களால் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் பாருங்க, இந்த பொண்ணு மேலதான் புகார். இந்த பொண்ணு தான் போய் அவனை மதம் மாத்தி மூளைச்சலவை செய்து மதம் மாத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு திட்டமிட்ட ரீதியில இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த அடிப்படைவாத துலுக்கவர்கள் மதம் மாற்றுவதற்காக காதல் தான் பயன்படுத்தி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, இன்றைய காலத்தில் விபச்சாரத்தை கூட பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இதை உண்மையிலேயே இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. நமக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, மேலப்பாளையத்துல ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொன்றார்கள். மெஹரின் நூசான்னு நினைக்கிறேன், கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படி கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பெண் நடத்தை தவறி நடந்தால், அதனால இவங்க எங்க இஸ்லாத்தின்படி, அதாவது இன்னைக்கு சரியா சட்டம் தமிழ்நாட்டுல நீங்க நடந்தது, முல்லான் சையத் அலி அப்படிங்கிறவரெல்லாம் கூட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னு சொல்லி அப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி இதுக்கு செய்திகள் இங்க வந்தது. அது மாதிரி 2 கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு இந்த ஒரு காரணத்திற்காக. அப்ப இன்னைக்கு இந்த அமீனா அமது வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார்களே, அப்ப இந்த சமயத்துல இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை இப்ப இவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்ப ஒரு மதமாற்றத்திற்கு அது ஆயுதமானால் அந்த விபச்சாரம் என்பது சரியாகி விடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுகிறது அல்லவா? அது மட்டும் அல்லாம நீங்க இங்க பாருங்க, மதுரையில கூட்டிட்டு போய் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மதுரையில கூட இதே போல ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சாமி இறங்கும் அந்த பையன் மேல, அந்த அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடியவன் அவங்கதான் அந்த சாமியை அடுத்த அன்னைக்கு அவங்க பூஜை பண்ண போறாங்க. அந்த பையனை இவர்கள் திட்டமிட்ட ரீதியில இதே போன்று மதம் மாற்றினார்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி. இது மதுரையில வச்சு நடந்த சம்பவம் தான். அப்ப இந்த மாதிரி யார்களை என்றெல்லாம் இந்த மாதிரி குறிவைத்து இதை நம்ம பல காலமாக நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். எப்படி மதம் மாற்றார்கள், சிஸ்டமேட்டிக்கா இதுக்குன்னு இருக்கக்கூடிய குழு எப்படி வேலை செய்யுது,
அந்த பொண்ணு மதம் மாறின பிறகு எப்படி அவனோட அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஒரு வழக்கறிஞர் குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதுல இருந்து வெளிவர முடியாதபடி எப்படி அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி அந்த பெண்ணை வந்து இவர்கள் வந்து மூளைச்சலவை செய்கிறார்கள், எல்லா விஷயமும் நம்ம இங்க பேசியிருக்கோம். இன்னைக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு மனுவாக இன்னைக்கு வந்து ஒரு இதுவாக இன்னைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உடனடியாக இதுல வந்து இதை மூலச்செலவு செய்து இந்த மாதிரி பண்றது, அப்புறம் அவர்கள் வந்து ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துறது, இது வந்து இன்னைக்கு ரொம்ப வாடிக்கையாகிவிட்டது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய்பட்டினத்துல தேங்காய்க்குள்ளார வந்து குண்டுகள் வச்சு வீசி எறிஞ்ச சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. திருவிதாங்கோட்டுல வந்து இந்துக்களை வெட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அங்க பார்த்தோம்னா பல இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில பல விஷயங்களை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அதனால இது ஏதோ வந்து இந்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு மதம் மாறிட்டான், இன்னைக்கு வந்து இவங்க போன் எடுத்ததுனால ஒரு கொலை மிரட்டல் விடுத்தார்கள் அப்படிங்கிறதோட அந்த வழக்கு நிற்காம இந்த பெண் எத்தனை பேரை இன்னும் மதம் மாற்றுக்கிறார்கள். ஏன்னா நம்ம அங்க உள்ளூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இந்த ஆகாஷ் என்ற ஒரு பையன் மட்டுமோ இல்ல ஜான் சசி அப்படிங்கக்கூடிய அந்த இவர்கள் மட்டும் இந்த மதமாற்றத்தில் இவர்களுடைய வலையில் சிக்கவில்லை, இன்னும் பல இளைஞர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற கூடிய விஷயங்களும் வெளிவருகிறது. ஏன்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து இந்த துணிக்கடையினுடைய நம்பரோட பல அக்கௌண்டுகள் இணைந்திருக்கின்றன என்பதை அவர்கள் காமிக்கும் போது இத்தனை காலேஜிலுடைய மாணவ மாணவிகளினுடைய இது அதுல இருக்கு. ரெண்டாவது, அதிக அளவுல மாணவிகள் வந்து செல்லக்கூடிய துணிக்கடைகள், காலேஜ் கேஷுவல்ஸ்னா நிறைய பேர் அங்க வரதா செய்வாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க், அப்ப எத்தனை பேர் இவர்கள் இன்னும் மதமாற்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் இவர்களுடைய வலையில் வைத்திருக்கிறார்கள், இவர்களை வைத்து இன்னும் என்னென்ன செயல்களை இவர்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், இது அத்தனையும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும். இது ஏதோ இப்படி மதம் மாற்றப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இன்னும் எத்தனை பெண்களை இவர்கள் இது போல சீரழிச்சிருக்கார்கள், இன்னும் எத்தனை ஆபாச வீடியோக்களை வைத்து என்னென்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து இவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த வெளிநாடுகளோட பல தொடர்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த வெளிநாடுகளோட தொடர்பு இருக்குன்னா என்ன மாதிரியான தொடர்புகளுக்கு, யாருடன் தொடர்பு இருந்தது, இவையும் அதுல கண்டறியப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த பெண் மதுரைக்கு கொண்டு சென்றுதான் அவனை மதம் மாற்றிருக்கலாம்னா மதுரையில உள்ள அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகளோடு இவர்கள் தொடர்பு இருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் இதற்கு பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இது அனைத்தும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இவை அனைத்தும் கண்டறியப்பட்டு இந்த விஷயம் என்பது உடனடியாக இவை தடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா இங்கிலாந்தில் எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நிலை இங்கு ஏற்படலாம். இந்த ஒரு கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, இன்னும் தமிழகத்தில் இது போன்ற நெட்வொர்க்குகள் எந்தெந்த இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் இதோட வைத்து அதை பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதை இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னா, தங்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான ஆபத்தில் இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்த்து அவர்களை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலையும் ஒரு எச்சரிக்கையும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். இத்துடன் செய்தியில் சில நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.